பிரித்து எடுக்கிறார். நீங்க அநேக நேரம் நமக்கு தெரிஞ்சதா எல்லாம் நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுவிலே நம்ம ஃபெயிலியர் ஆகி இதுக்கு மேல என்ன ஆண்டவரேன்னு கேட்கும்போது ஆண்டவர் புதிய வழிகளை தோன்ற பண்ணுவார். ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதையே இல்லைன்னா பாதையை காட்டுவார். டைரக்ஷன், காட் ஆஃப் டைரக்ஷன் கொடுப்பார். ஒருவேளை நான் என்ன செய்யணும் தெரியாம சிக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்க தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு காண்பிப்பாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு ஒரு தேசத்தை உண்டாக்குவாராக. கர்த்தர் நீ போக வேண்டிய வழியை காட்டுவாராக. ஹல்லேலூயா. ரிபாலா ஹாத்து ரோகடரமா லகட ரபாலா ஷகடரா தீரகடரா. ஹல்லேலூயா. 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 எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. என் ஆண்டவர் எனக்கு நல்ல தேசத்தை வச்சிருக்கிறார். அப்படியே விசுவாசிங்க. இருக்கிற இடத்துல அப்படியே விசுவாசிங்க. அப்படியே நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எனக்கா யாவை செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்கு நல்ல தேசத்தை வச்சிருக்கிறார். அது நான் நினைக்காத தேசம், அது இதுவரைக்கும் நான் யோசிக்காத தேசம், அது நலமும் விசாலமான தேசம், அது பாலும் தேனும் ஓடுக தேசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் நிந்தையை மாத்துகிற தேசம், என் வாழ்க்கையை மாத்துகிற தேசம், என் கர்த்தர் என்னோட இடப்பட ஆரம்பிச்சிட்டார். என் தேவன் என்னை சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னை என்னை நிரப்புது. அவருடைய என்கவுண்டர், தேவன் ஒரு மனுஷனை என்கவுண்டர் பண்ணிட்டாருன்னா, தொட்டுட்டாருன்னா வாழ்க்கை மாறிடுங்க. பாருங்க, அடுத்து அந்த காண்பிக்க தரிசனத்துல தான் உண்டாகிற காண்பிக்க தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன பண்ணுவேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய். அண்ணா என்ன சொல்றாரு, நான் உனக்கு கொடுக்கிற தேசத்துக்கு போ, அந்த தேசத்துல உன்னை என்ன பண்ணுவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆனா சொல்லும் பொழுது குழந்தை இல்ல, இல்லாதவைகளை குறித்து தேவன் பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஐயோ ஒருவேளை பணம் இல்லையா, சொத்து இல்லையா, அது இல்லையான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். எது இல்லைன்னு சொல்றீங்களோ அததான் ஆண்டவர் இருக்குது, பெருசா இருக்குதுன்னு சொல்ல போறார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே என்கிட்ட இல்லைன்றது நான் லாஜிக்கா சொல்றேன், உண்மையா சொல்றேன், எப்படி வேணா சொல்லிக்கங்க ஆண்டவர்கிட்ட. ஆனா தேவன் அதை குறித்து தான் பேசுவார். நீ இல்லைன்னு ஒண்ணு சொல்ல தெரியுமா, அதை நான் கொஞ்சம் பெருசா பாக்குறேன்ப்பா. ஆமே, நீ என்ன குடியிருக்கிற வீடு இல்லைன்றியா, வாடகை வீட்டிலே இருக்கிறியா, சொந்த வீடு நான் உனக்கு தரேன். அல்லேலூயா. தாசனாகிய தாவீதுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்கிறார். ஏன் தாவீது கட்டி கொடுத்தவங்க கட்டி தர மாட்டார்? தாவீது குமாரன் உங்களுக்குள்ள இருக்கிறார் அல்லவா, குமாரன் உங்களுக்குள்ள இருக்கிற கட்டி கொடுக்கணும்ல. ஆமே, வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். சொல்லுங்க, வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். என் ஊழியக்காரர்கள் புசித்து குடிப்பார்கள், திருப்தியா இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் வீடுகளை கட்டி குடியிருப்பார்கள். ஆமே. சோ நல்லா கவனிங்க. அப்ப என்ன சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை என்ன பண்ணுவேன், ஆசீர்வாதத்தை விக்கிர